friends, vanakkam, welcome back to the channel Beautifying and இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. The Lakme Sun Expert Compact powder பத்தி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போறேன். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படினு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and then மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க and கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எப்ப அப்லோட் பண்ணாலும் நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So the review வந்து compact powder பத்தி தான். Lakme compact powder Sun Expert SPF 40 UVB PA++ UVA Ultra Matte Compact Non-Sticky Sun Protection அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. Lakme Sun Expert brings to you the protection of a sunscreen now in a compact. The long wear SPF 40 matte powder evenly spreads on the skin, forming a high coverage layer that blocks the sun's harmful rays. And இது வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல வருது. இதோட பிரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 210 rupees for 7 grams. And the packaging பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு irregular oval shape மாதிரி இருக்கு. இது இப்படி ஓபன் ஆகுது. Packaging is evenly distributed. Shade பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா செட் ஆயிடுச்சு. எனக்கு இது வந்து ஒரே ஒரு ஷேட்ல தான் வருது. லக்கிலி எனக்கு இந்த ஷேட் வந்து செட் ஆயிடுச்சு. மீடியம் டு டஸ்கி டோன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். மீடியம் ஷேட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது சூட் ஆகும். ஃபேர் ஷேட் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். காம்பாக்ட் பவுடர் இங்க வருது and it comes with a mirror. இந்த மாதிரி ஓபன் டைப். ஓபன் பண்ணோடனே இதோட அப்ளிகேட்டர் ஒன்று வருது அண்ட் ஸ்பஞ்ச் மாதிரி வருது. அப்ளிகேஷனுக்கு டிராவல் பண்ணப்போ ஈஸியா நீங்க வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். மேக்கப் முடிஞ்ச பிறகு ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்து அப்ளை பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. பட் ஆனா இந்த மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு நீங்க டிராவல் பண்றீங்க, ஆஃப்டர் தட் ஒரு டச் அப் வேணும், அப்படி ஒரு சன்ஸ்கிரீன் வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ காம்பாக்டா க்ரீமா நினைக்கும் போது இதுல வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது வந்து க்ரீம் இன்னும் வந்து ஹெவியா ஒர்க் ஆகும். ஸோ காம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியாது. இட் டஸ் நாட் கிவ்ஸ் யூ ஃபுல் ப்ரொடெக்ஷன் நமக்கு சன் கிட்ட இருந்து கிடைக்காத தவிர, பட் இட் ஈவன்லி ஃபார்ம்ஸ் அ லேயர் ஆஃப் சன் ப்ரொடெக்ஷன். ஒரு அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து காப்பாத்தி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனேன். எனக்கு வந்து அந்த எரிச்சல் தெரியல, சன்னோட எரிச்சலும் தெரியல. ஜஸ்ட் இந்த காம்பாக்ட் பவுடர் மட்டுமே போட்டுட்டு தான் போனேன். காஸ் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல, இது மட்டுமே அப்ளை பண்ணிட்டு போனேன். எனக்கு ஒரு லைக் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இது SPF 40 சொல்றாங்க. PA++ எந்த ஒரு சன்ஸ்கிரீன்ல கிடைக்குமோ அந்த அளவுக்கு இது கிடைக்குது. மேக்கப் போட்டவங்களுக்கு ரீடச் அப் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு சன்ஸ்கிரீன் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹேண்டி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் நீங்க வெளியே போகும்போது க்ரீம் எடுத்து அப்ளை பண்றது வந்து கொஞ்சம் ஸ்டர்னஸா இருக்கும். பட் இந்த மாதிரி பவுடர் எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு நீங்க திரும்பி ஒரு சன் ப்ரொடெக்ஷன், ஒரு காம்பாக்ட் பவுடர் ஃப்ரெஷன் அப் ஆகிறதுக்கு, பிரைட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும் போது எஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 7 கிராம்ஸ்க்கு 210 rupees கொஞ்சம் ஒரு பிட் பிரைஸி தான். பட் இட் கோஸ் அ லாங் வே. ஒரு 2 months வரைக்கும் உங்களுக்கு தாராளமா தாங்கும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்றவங்களா தாராளமா தாங்கும். இதுல வந்து ஒரே ஒரு டிராபேக் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஷேட்ல மட்டும் தாங்க அவைலபிள். இது அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மேட் ஃபினிஷ், ஒரு ஹெவி ஃபீல் எல்லாம் கிடையாது. ஈஸியா வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆச்சு. பிளெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது. எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தது. நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைச்சது. உங்களோட ஸ்வெட் வந்து வெளியே விட மாட்டேன். as you know, லைக் நம்ம வந்து கேமரா முன்னாடி லைட்ஸ் முன்னாடி இருக்கனால ஸ்வெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எனக்கு இந்த சம்மர்ல வந்து இந்த இடத்துல மெயினா வந்து எனக்கு ஸ்வெட் ஆகும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணிருக்கேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்வெட் ஆகல. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க பாருங்க, டேன் ஷேட் இருக்கவங்களுக்கு ஒரு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஈஸிலி பிளெண்டபிள். ஃபேஸ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது ப்ராடக்ட். சிப்சிபி ஃபீல் கிடையாது, ஒரு பிஸ்பிஸ்ப் இல்லை. நீங்க வந்து பிபி கிரீம் அப்ளை பண்ணிட்டு கூட இது அப்ளை பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஓவராலா எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 5க்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஃப்ராக்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சட்டில் அண்ட் சாஃப்டா இருக்கு அண்ட் ரொம்பவே நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியா இல்லை, ஃபேஸுக்கு மைல்டாகவும் இருக்கு. போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, பட் ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கு. டெர்மட்டாலஜிக்கலி இட் இஸ் டெஸ்டட் அண்ட் இட் இஸ் சேஃப் டு யூஸ். ஸோ வாங்க இப்போ டெமோ பார்க்கலாம். என் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ ஸ்பஞ்ச்
என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடைச்சிருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்குது அண்ட் ஒரு ஃப்ரெஷ் டோன் இருக்கு. இதுக்கும் ஸ்கின் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் எஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். மீட் யூ இன் another video. Until then, take care. Bye bye.